அடுத்த சம் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. இந்த இன்ஃபினிட்டி மாதிரி வர சம்லாம் வரும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா இன்டிடெர்மினேட் ஃபார்ம்லேயே 0/0 வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 2 தடவையில் வந்துடும் ஆன்சர். ஆனால் அந்த இன்ஃபினிட்டி வந்தது அப்படின்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆரம்ப லெவல்லே அந்த இன்ஃபினிட்டியை நம்ம எலிமினேட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. நான் லிமிட் அப்ளை பண்ணலை. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இந்த பாருங்க, இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த நியூமரேட்டர்ல நான் எக்ஸ் ஸ்கொயரா காமனா எடுக்கிறேன். இதுல எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இதுல இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க என்ன வரும்? எனக்கு 2 மைனஸ் 3. இல்லாத விஷயத்தை இங்க நான் காமனா எடுத்தேன் அப்படின்னா, இல்லாத ஒரு விஷயம் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இல்லை, ஆனா அதை நான் காமனா எடுத்தேன் அப்படின்னா அதை போய் டினாமினேட்டர்ல எழுதிக்கங்க. அவ்வளவுதான். பை. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரா காமனா எடுக்கிறேன். அப்ப இங்க 1 வரும். மைனஸ் 5. இங்க எக்ஸ் தான் இருக்கு, ஆனா நான் என்ன எடுத்திருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் எடுத்திருக்கேன். அப்ப பைல என்ன வரும்? எனக்கு ஒரு எக்ஸ் வந்துடும். அவ்வளவுதான், ஒரு பவர் வந்துடும். பிளஸ் 3/x ஸ்கொயர். ஏன்னா இங்கதான் என்ன இல்லை, எனக்கு எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, அதனால பைல வந்துடும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணிக்கோ. இது கேன்சல் பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2 மைனஸ் 3/x ஸ்கொயர் பை 1 மைனஸ் 5/x பிளஸ் 3/x ஸ்கொயர். இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போடணும். ஸோ இன்ஃபினிட்டியே வெரி பிக் வேல்யூ. அப்போ இன்ஃபினிட்டி ஸ்கொயர் அப்படின்னாலும் அதை இன்ஃபினிட்டி தான் எழுதுவோம் நம்ம. ஸோ 2 மைனஸ் 3/infinity பை 1 மைனஸ் 5/infinity பிளஸ் 3/infinity. 2 மைனஸ். ஸோ இந்த பைல இன்ஃபினிட்டி வந்துருச்சுனால அதனுடைய வேல்யூ 0. இங்கேயும் 1 மைனஸ் 0 பிளஸ் 0. அப்போ ஆன்சர் 2/1 தான் கிடைக்கும், 2. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 2x ஸ்கொயர் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. இதனுடைய வேல்யூ எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 2. ஸோ இதை இந்த மாதிரி அந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸை காமனாக எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நம்ம டிஃபரன்சியேஷனே பண்ண வேண்டியதில் லிமிட் அப்ளை பண்ணியே ஆன்சர் கொண்டாந்துடலாம். இல்லைனா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரும். அப்புறம் திருப்பி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். திருப்பி இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரும். அப்புறம் திருப்பி ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த எக்ஸ் போற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் என்ன சொல்றது அப்படின்னா, நமக்கு முன்னாடியே இந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஈஸியான ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. ரைட்? So limit x tends to infinity x by log x. முதல்ல xக்கு பதிலா இன்ஃபினிட்டி போடுவோம். இன்ஃபினிட்டி பை log இன்ஃபினிட்டி கிடைக்கும். அப்போ சிம்பிளா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி தான். ஸோ இன்டிடெர்மினேட் ஃபார்ம், தேரப்பெறாத வடிவம். எல் ஹாஸ்பிட்டல் விதியை பயன்படுத்த அப்ளை எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ எல் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாருன்னா நியூமரேட்டர் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணு, டினாமினேட்டர் தனியா. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x. ஸோ இப்போ சிம்பிளா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/1/x அப்படிங்கிறது எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண ஆன்சர் இன்ஃபினிட்டி. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பை லாக் எக்ஸ், இதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த இன்ஃபினிட்டி வர சம் உங்களுக்கு புரியுது இல்லையா? கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2 சீக்கண்ட் எக்ஸ் பை tan x அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க வச்சுக்கணும். சீக்கண்ட்டும் டேனும் வருது
அப்படின்னா நமக்கு சைனும் காசும் இருந்தாலும் ஈஸியா இருக்கும். அப்ப சீக்கண்டையும் டேனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காசா மாத்திரணும். எப்பயுமே ஆரம்பத்திலேயே மாத்திக்கிங்க. எல்லாமே சைன் அண்ட் காஸ்ட்ல இருக்கணும். சீக்கண்ட்டும் டேனும் இருந்துச்சுன்னா வேற காட் எது இருந்தாலும் சரி எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்ட்ல இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ என்ன செய்யறோம்னு பாருங்க. முதல்ல நான் லிமிட் அப்ளை பண்ணல, ஃபங்க்ஷனே ஆல்டர் பண்ண போறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2. சீக்கண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது காசுனுடைய ரெசிப்ரோக்கல். அப்ப அதை 1 by cos x அப்படின்னு எழுதிருக்கு. அடுத்தது பை tan x அப்படிங்கிறது sin x by cos x. இப்ப என்ன செய்யலாம்? நானு லிமிட் x tends to pi by 2 1 by cos x. இந்த டிவிஷனை இன்டூவா மாத்தினா என்ன வரும்? எனக்கு cos x by sin x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த cos x க்கு cos x கேன்சல் பண்ணிடுறேன். லிமிட் x tends to pi by 2 1 by sin x கிடைக்கும். sin x னுடைய ரெசிப்ரோக்கல், sin x னுடைய ரெசிப்ரோக்கல் தலைகீழி cosecant x. இப்போ நான் x க்கு பதிலா pi by 2 அப்ளை பண்ண போறேன். cosecant pi by 2. So sin 91. அப்ப cosecant 90யும் sin உடைய ரெசிப்ரோக்கல் எவ்வளவு வரும்? எனக்கு 1. பாத்தீங்களா, நம்ம எங்கேயுமே ஒண்ணு இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல ஆல்டர் பண்ணோம், ஆன்சர் வந்துருச்சு. ஸோ லிமிட் x tends to pi by 2 secant x by tan x is equal to 1. ஏன்னா நீங்க secant x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், secant x tan x வரும். tan x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant square x வரும். நீ எவ்வளவு தூரம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதும் அது திருப்பி திருப்பி இன் டர்ம்ஸ் ஆஃப் secant and tanலயே தான் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளால அந்த லிமிட்டை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் முன்னாடியே மாத்திக்க சொல்றேன் நான். ரைட்?